Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 28th August 2023. Pre-market information இப்போது பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அதாவது வெள்ளியன்று முடிஞ்ச அமெரிக்க சந்தை நெடுநாள் தொடர்ந்து இறக்கத்திற்கு பிறகு சற்றே ஏறுமுகமாக மாறி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஏற்றம் பெரிய ஏற்றம் கிடையாது. டவ் ஜோன்ஸ் 0.18% ஏறியும், S&P 500 0.67, நாஸ்டாக் 0.94%. எந்த அளவுக்கு அந்த இறக்கங்கள் நிகழ்ந்ததோ அந்த அளவுக்கான ஏற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நாஸ்டாக்லாம் பெரிய அளவு இறங்குனதுனால அதனுடைய ஒரு புல் பேக் அப்படின்றது வந்து கொஞ்சம் கணிசமா இருக்கிறத பார்க்கிறோம். இருந்தாலும் வீக்னஸ் அப்படின்றது தொடர்ந்து இருக்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே எல்லா ஆசிய சந்தைகளுமே ஜப்பான் நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீன ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி ஏரிய வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு குளோபல் கியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதை ஒட்டி பார்க்கும்போது நம்முடைய கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர்ல ட்ரேட் ஆகக்கூடிய நம்ம நிஃப்டி ஆனது மார்ஜினலி கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 30-40 புள்ளிகள் அப்படின்றது ஒரு ஏற்றத்துடன் தற்போது துவங்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஸோ இந்த ஏற்றம் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் இந்த ஏற்றம் என்பது ஒரு புல் பேக் ரேலியாகவே பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் நான் சொல்லிட்டே இருந்தேன் 19,250 அப்படின்றது வந்து ஒரு குரூஷியலான பாயிண்ட் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஸோ 19,250 வெள்ளி என்று அதை உடைத்தது. ஆனால் முடியும் போது அதுக்கு மேல உட்காந்துருச்சு. ஸ்ப்ரிங் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்றம் நிகழ்ந்தது அப்படின்றது வந்து இந்த 19,250 இப்போ காப்பாற்றி விட்டுருக்கு. ஓகே, அதனால எல்லாம் ஏறிடுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது இன்னும் நெருங்கி வந்துடுச்சு 19,480. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 250ல இருந்து 350, 450 ஏற்கனவே ஒரு 250 புள்ளிகள் அப்படின்ற ஒரு நெருக்கமான நிலையில இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அடுத்த முறை 19,250 உடைக்கப்பட்டால் கணிசமான இறக்கமாக 18,900 நோக்கி நகரலாம். ஸோ நிப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அது உச்சத்துல இருந்து நிப்டி விட அதிகமான அளவு இறங்கி இருந்தாலும் கூட சமீபத்திய நகர்வு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது வந்து இந்த 43,500 நம்ம சொல்லக்கூடிய சப்போர்ட் லெவல ஸ்டில் ஹோல்ட்ஸ் வித் சம் டிஸ்டன்ஸ். எப்படி நிப்டி வந்து அந்த சப்போர்ட்டை உடைக்கிற இடத்துக்கு வந்து உடைச்சி திரும்ப எழுதுதோ, ஆனா 43,500 சொல்லக்கூடிய இந்த லெவல் ஸ்டில் இன்டாக்டா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போதைக்கு பேங்க் நிப்டியை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதா சமீப கால ஃபியூ டேஸோட மூவ்ஸ் வச்சு நம்ம சொல்றோம். நாட் ஓவரால் பாத்தீங்கன்னா நிப்டி பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் fell down by 5%. நிப்டி வந்து ஒன்லி 3.5% தான். அதனால நிப்டி பேங்க் வந்து ஒப்பீட்டின் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலுக்குன்றிதான் காணப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில். ஆனால் சமீபத்திய நகர்வு வந்து நிப்டியை விட பேங்க் நிப்டி பெட்டரா பூம் ஆயிருக்கு. அதனால நம்ம வந்து எதிர்பார்க்கிற நகர்வு அப்படின்றது பேங்க் நிப்டியில சிறப்பா இருக்கலாமோ அப்படின்றத கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ ஜாக்சன் ஹோல் எக்கனாமிக் சிம்போசியம் இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரமா ஓட்டிட்டு இருந்தோம். என்ன ஆகும் சொல்லிட்டு ஸோ அதோட இம்பாக்ட் என்னவா முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ன்றதா ஒரு கன்க்ளூஷன். இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட ஃபெட் ரிசர்வ் தலைவர் ஜெரோ போவெல் அவரோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹாக்கிஷ் கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் முடிவெடுக்கிறாங்க. அதாவது பணவீக்கம் கூடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை அது குறைப்பதுதான் ப்ரையாரிட்டி. ஆகவே வரக்கூடிய காலங்களில் வட்டி விகிதம் உயர்த்தப்படலாம் அப்படின்றதா செய்தி. அது பங்கு சந்தைக்கு பாதகமானதா இருக்கும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு மிக மல்டி இயர் ஹைக் போயிட்டதை பார்த்துட்டோம். ஆனா வெள்ளிக்கிழமை அப்படின்றத அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஏற்றத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு சப்டியூடா இருக்கிறத பாக்குறோம். இன்னும் தொடர்ந்து பெருசா ஏறல்ன்றதுதான் இதுல ஆறுதலான விஷயம். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில புள்ளிகள், அதாவது 104.13, 1.4 வியாபாரம் இருந்தது. இப்போ 104.08 ஒரு மார்ஜினலி குறைஞ்சிருக்கு. மார்ஜினலி குறைஞ்சாலும் கூட நல்லதே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும். பிரெண்ட் குரூட் அப்படின்றது இப்போ 84.37. இது தற்போதைக்கு பாத்தீங்கன்னா $1 மேல $1 கீழே அப்படியே நகர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். 84ல இருந்து 85க்கு போகும், திரும்ப 84ல வந்து 83க்கு போகும். அது 84 என்பது ஒரு மையப்புள்ளியை வச்சு மேல கீழே $1 நகரத பாக்குறோம். ஸோ கோல்டும் பெரிய மாற்றம் இல்லை. $1915 பெர் அவுன்ஸ் அப்படின்ற நிலைமையில இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு கோல்டும் பாத்தீங்கன்னா பெரிய, அதாவது அந்த 2080 தொட்ட பிறகு இறங்கி 1900க்கு வந்து தற்போது ஒரு பக்கவாட்டு நகரம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அந்த 83 உடைச்சு மேல போன பிறகு ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷனால திரும்ப கொஞ்சம் வலிமை பெற்று 82.6 ரேஞ்சில் இருக்கிறத பாக்குறோம்.
ஸோ ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் குறையும் போது திரும்ப மீண்டும் ரூபாயானது வலிமை குன்றுமா அப்படின்றத சில தினங்களில் பார்க்கலாம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில் செல்லறதா இருக்கிறாங்க. தங்களுடைய செல்லிங் வலிமையை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 4,238 கோடி என்ற அளவுக்கு விட்டு இருக்கிறார்கள். டிஐஸ் பார்த்தீங்கன்னா 1,414 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எஃப்ஐஸோட பலம் அப்படின்றது கூடுதலா இருக்கிறதுனால அவங்க எந்த திசையில் சந்தையை நகர்த்துகிறார்களோ அதான் பெரும்பான்மையான நகர வாய்ப்பு உண்டு. ஸோ லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டோம். எவ்ரிடே 11 o'clock பண்றது ஓகே. இதுல வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். அதில் ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்குறோம். அதனால இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷனாக மாறி இருக்கிறது. இன்னிலிருந்து அது ஒரு பெய்டு வெர்ஷன். ஸோ ECTRA.in வெப்சைட்ல போயிட்டு கைடன்ஸ் கீழே பார்க்கலாம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்று இரவு துவங்குகிறது. 8 to 9 மணிக்கு. இட்ஸ் a complete program for know how to make your second income அப்படின்றதுக்கான ப்ரோக்ராம். இதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் OFL இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ 9 to 11 எவ்ரிடே ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் எப்படி நம்ம இதில் இருந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்களும் பிளான் பண்ணுங்க. கேண்டில்ஸ் பார்க்கும்போது ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன்ஸ் வந்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது ஒரு கேப் டவுன் ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன். இது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே நான் இறக்கத்தை தடுத்து நிறுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாலும் கூட அது வந்து இப்போ மொத்தத்துல வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. ஒரு ஏற்றம் வரலாமா அப்படின்னா இன்னைக்கு ஒரு மார்ஜினல் கேப் அப் வருது. பட் அது தாக்கு பிடிக்கிறது ரொம்ப சிரமம்ன்றதான் இதில் பார்க்கக்கூடிய செய்தி. மேல 19,460 வலுவாக தடுக்கப்படுகிறது. கீழே 19,250 மீண்டும் உடைக்கப்படும் போது 18,900 நோக்கி போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.